பெங்களூருவில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சதீஷ் என்ற நபருக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டிடத்தில் கட்டுமான பணிகள் முடிந்து அறைகளில் கபோர்டு அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கட்டடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் கட்டட பணியாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முன்விரோதம் காரணமாக இறைச்சி கடைக்காரர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அப்பிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 54 வயதான வேல்மணி இறைச்சி கடை நடத்தி வந்தார். அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயது இளைஞரான சிவச்சந்திரனுக்கும் முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டது. அப்போது வேல்மணியை சிவச்சந்திரன் அரிவாளால் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இதில் தலையில் படுகாயமடைந்த வேல்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிவச்சந்திரன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஆவடி காவல் ஆணையரக மத்திய சைபர் குற்றப்பிரிவு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 21 கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 550 மாணவர்கள் பங்கேற்று சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் அளித்த விழிப்புணர்வு தகவல்களை பெற்று பயன்பெற்றனர். பொதுமக்கள் கூடும் இடங்களில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு சார்பாக நடைபெறும் பிரச்சாரத்தில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஈடுபட உள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் உதவித்தொகை வழங்குவதாக கூறி நூதன முறையில் பண மோசடி நடப்பதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உதவித்தொகை தொடர்பாக பேசுவதாக கூறி இணைய வழியில் லிங்க் மற்றும் QR கோட் அனுப்பி அதன் மூலம் பண மோசடிகள் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல யாரேனும் தொடர்பு கொண்டால் சுய விவரங்களை அளிக்க வேண்டாம் எனவும் QR கோட் ஸ்கேன் செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோல பணத்தை யாரேனும் இழந்திருந்தால் அரசின் சைபர் கிரைம் தடுப்பு பிரிவுக்கு புகாரளிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தோல் தொழிற்சாலை கழிவுகளால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ள சூழலில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடந்த பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புற்றுநோயிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் முறைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பேரணி சென்று பொதுமக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருத்தணி அருகே அதிவேகமாக செல்வதாக கூறி கல்குவாரி லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரம் மற்றும் எல்லம்பள்ளியில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இரவு நேரங்களில் கல்குவாரிக்கு வெடி வைத்து தகர்க்கப்படுவதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாக மக்களிடையே புகார் உள்ளது. அதேபோல அதிவேகமாக செல்லும் கல்குவாரி லாரிகளால் விபத்து ஏற்படுவதாகவும் மக்களிடையே குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் மேற்கொண்டனர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயலில் அதிமுக வட்டச் செயலாளரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லை வாயல் 8வது வார்டு அதிமுக வட்டச் செயலாளரான ராஜசேகர் சிவன் கோயில் அருகிலுள்ள மைதானத்தில் நண்பர்கள் வினோத், கார்த்திக் ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட மூவரில் 2 ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என்ன, முன்விரோதமா என்ற கோணங்களில் திருமுல்லைவாயில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை நிறுவனமான சத்யாவில் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா புதிய செல்போன் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் பிரபல சின்னத்திரை நடிகை ஆலியா மானசா, சத்யா நிறுவன இயக்குநர் ஜாக்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா செல்போனை அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு நடிகை ஆலியா மானசா செல்போன்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சத்யா நிறுவனத்தின் பொது மேலாளர் சீதாராமன், சாம்சங் நிறுவனத்தின் மண்டல விற்பனை மேலாளர் பாலாஜி தேவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரத்தில் கேரள பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட SFI அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கான அறிவிப்பை துணைவேந்தர் வெளியிட மறுத்ததை கண்டித்து மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்ட முயன்றதால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது.
தனது வணிக வருவாயிலிருந்து 10% அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவ உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் அறிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக உள்ள ரிஷப் பண்ட் தனது பெயரில் அறக்கட்டளை தொடங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். தான் கார் விபத்தில் சிக்கி மீண்டு வந்ததையும் உருக்கத்துடன் நினைவு கூர்ந்துள்ள அவர், சமூகத்திற்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய நேரம் இது என கருதி இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தெற்கு மின்னசோட்டாவில் பாழடைந்த பாலத்தை வெடிவைத்து தகர்த்த காட்சிதான் இது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இடிந்து விழும் அபாயத்திலிருந்து ராபிடான் அணையை அகற்றவும், கவுண்டி ரோடு 9 பாலத்தை மாற்றவும் கவுண்டி ஆணையர் கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தார். 40 ஆண்டுகளாக அணையை கடக்க பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். கடந்த ஜூன் மாதம் பெய்த மழையில் ஆற்றில் நீர்மட்டம் அதிக அளவில் உயர்ந்ததால் புதிய அணையின் கட்டமைப்பு பாதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது பாழடைந்த பாலம் இடிக்கப்பட்டுள்ளது.